நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, முடிவு பரிந்தம் நிலைத்திருந்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அந்த ஜெயத்தை நம்ம பெற்றால் என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் 7 சபைகளை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். முதலாவது, எபேசு சபைக்கு, ஜெயங்குலிகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். சிமிர்னா சபை, 2வது சிமிர்னா சபை, ஜெயங்குலிகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. 3வது பெர்கமு சபை, ஜெயங்குலிகரன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகணும் என்று வேறொரும் அறியாதமாகிய புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். 4வது தியத்திரா சபை, ஜெயங்குலிகரன் எவனோ முடிவு பரிந்தும் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல அவனுக்கு ஜாதிகள் மேல் நான் அதிகாரம் கொடுப்பேன். 5வது சர்தை சபை, ஜெயங்குலிகரன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். 6வது பெலதெல்பியா சபை, ஜெயங்குலிகரன் எவனோ அவனுக்கு என் தேவனுடைய ஆலயத்தில் அவனை நான் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமின் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். 7வது லவோதிக்கா சபை, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்குலிகரன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு செய்வேன். நம்ம வெற்றி பெற்றால், முடிவருந்தும் நிலைத்திருந்து நம்ம ஜெயங்கொண்டால் இவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில், பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் நம்ம ஓட வேண்டும். ரோமர் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் முற்றும் அன்பு குறிவினாலே நமக்கு ஜெயங்குலிகளாக இருக்கிறோமே. அதனால நம்ம இந்த வெளிப்படுத்தல 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் வேதத்தை தியானிங்க, தினந்தோறும் தியானிங்க. அந்த ஜெபத்தில், ஆண்டவரே 7 சபைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எனக்கும் என் வாழ்க்கையில நான் முடிவு புரிந்த நான் நிலைத்திருக்கிறதுக்கு எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலகம் நிரந்தரமற்றது, மரணத்துக்கு அப்புறம் பரலோகம். இந்த பரலோகத்துக்கு போகணும்னா, இந்த 7 சபைகளை கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் நன்றாக தியானிங்க. ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.